வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் நான் அனுப்பும் வீடியோக்களை கண்டு பயன்பெறுங்கள். தற்போது குழந்தைகள் படிக்கிறது சரி. ஒரு 10ஆம் கிளாஸுக்கு பிறகு 10th ஸ்டாண்டர்ட் முடித்த பிறகு என்ன படிக்கலாம், எந்த ப்ரொஃபஷனை படிக்கலாம், என்ன செய்ய வேண்டும், வேலைக்கு தகுந்த படிப்பா, வக்கீலுக்கு படிக்கலாமா, டாக்டருக்கு படிக்கலாமா, இன்ஜினியருக்கு படிக்கலாமா, பிஎஸ்சி பிகாம் படிக்கலாமா, ஐடி சம்மந்தப்பட்டு படிக்கலாமா, ஏரோநாட்டிக்கல் படிக்கலாமா, மெரைன் பற்றி படிக்கலாமா, இப்படி பல கேள்விகள் இருக்கும். எல்லாவற்றுக்கும் தகுதி இருந்தாலும் கூட +2க்கு பிறகு எதில் சேருவது, லா படிக்கலாமா, இப்படி குழப்பங்கள் இருக்கும். இது என்ன வேலைக்கு போக போகிறார்கள், என்ன படிப்பு இவர்களுக்கு வரும் என்பது ஜாதகத்தில் இருக்கிறது. அதை கவனிக்க வேண்டும். அதை கவனிப்பது என்று சொன்னால் 10ஆம் இடமும் 4ஆம் இடமும் நேர் எதிராக அதுக்குத்தான் வைத்திருக்கிறார்கள். படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் சம்மந்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். 4ஆம் இடமும் 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் படிப்பு சம்மந்தப்படுகிறது. இதில் 4ம் 10ம் டைரக்டாக சம்மந்தப்படுகிறது. எப்படி என்றால் 4ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் 10ஆம் இடமாகவும், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு 7ஆம் இடம் படிப்பு ஸ்தானமாகவும் வருகிறது. எனவே என்ன படித்தால் என்ன தொழிலுக்கு போகலாம் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. இதை தெரிந்து கொள்ள தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து தான் கணிக்க முடியும். இதை பற்றி விலாவரியாக தெரிந்து கொள்ள ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மிக சுலபமாக கண்டுபிடித்து என்ன படிக்க வேண்டும் என்று படித்தால் அது சம்பந்தமான படிப்புகளை படித்து அது சம்பந்தமான வேலைகளுக்கு செல்வதற்கு வசதியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இதை பலர் செய்திருக்கிறார்கள். எனக்கு வேண்டியவர்களும் என்னுடைய கிளைண்ட்டுகளும் என் நண்பர்களும் நிறைய பேர் இதை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். இப்படி செய்வதனால் எல்லா படிப்பும் படித்து மண்டை குழம்பி அந்த படிப்பை விட்டு வேறு படிப்புக்கு சென்று அல்லது படித்ததற்கும் வேலைக்கும் சம்மந்தமில்லாமல் சென்று இப்படியெல்லாம் குழம்பாமல் இருப்பதற்கு என்ன படிக்கலாம், எது சம்பந்தமாக படித்தால் சரியாக வரும், இந்த குழந்தைக்கு எந்த படிப்பு வரும், எந்த வேலைக்கு செல்லும், அதற்கு தகுந்த படிப்பு எதுவும் இருக்கிறதா, அதை படிக்கலாமா என்பதை தெரிந்து கொண்டால் சுலபமாக வெற்றி அடையலாம் என்பது பொது கருத்து. எனவே வாட்ஸ்அப்பில் குழந்தைகளின் ஜாதகத்தை அனுப்பி என்ன படிக்கலாம் என்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதன்படி படிக்க வையுங்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.